செய்ய போகிறது முருங்கைக்கீரை பொரியல். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஆப்ஷன் தான், கடுகு சும்மா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அது எதுக்குன்னா நமக்கு எண்ணெய் திரிஞ்சு வந்ததா இல்லைன்னு தெரியாது, அதுக்காக. அதுக்கப்புறமா ஒரு 4 பூண்டு எடுத்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் பூண்டு போட்டுக்கோங்க. செவந்தா வேணி வந்தோடனே காஞ்சி மிளகா சில்லி போட்டுக்கோங்க. அது சும்மா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அரைச்சி வச்சு கீரையை போட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச கீரையை நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுங்க. தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க, அதுவே கொஞ்சம் அதில் ஈரப்பதம் வரும் நம்ம அரிசி போட்டதால். அப்படியே ஒரு மாதிரி உண்டை உண்டையாக கட்டுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பிரித்து விட்டுக்கோங்க. அடுத்தது வேக வைங்க. கொஞ்சம் நேரம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ஆப்ஷன் தான், கொஞ்சம் டேஸ்ட்டு கூடன்றதுக்காக தான் வெங்காயம் போடுறோம். அது உங்களுக்கு விருப்பம் தான் போட்டுக்கோங்க, இல்லை அப்படியே கூட, இல்லை எக்கு ஏதாவது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் ஆனியன் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. பூண்டு, காஞ்ச மிளகா லைட்டாக குறகுறப்பாக அரைச்சி போட்டுக்கோங்க. அது கூடவே வேர்க்கடலையும் குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஒரு 2 கை போட்டு தூவிக்கோங்க. இது எதுக்குன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதுக்காக தான். அவ்வளோதான், டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.